14 பில்லியன் வருஷத்துக்கு முன்ன ஏற்பட்ட பெருவெடிப்பால இந்த பிரபஞ்சம் உருவானது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கிளஸ்டர்ஸ் இருக்கு. அந்த கிளஸ்டர்ஸ்குள்ள கோடிக்கணக்கான கேலக்சிகள் இருக்கு. அந்த கேலக்சிகள்ல எண்ணிலடங்கா நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்களை சுற்றி வரக்கூடிய லட்சக்கணக்கான கோள்கள் இருக்கு. இப்படி பறந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லைன்னு ஒண்ணு இருக்கா? அப்படியே எல்லை இருந்தாலும் அது எங்க இருக்கு? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூமியை மையமா வச்சு சுற்றி பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்தோட அளவு 93 பில்லியன் லைட் இயர்ஸ். நம்மளால நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜி வச்சு அப்சர்வபிள் யூனிவர்ஸ் இவ்வளவுதான் கணக்கு எடுத்துக்கிட்டாலும் அதை தாண்டி இன்னும் யூனிவர்ஸோட அளவு தாண்டி போய்கிட்டே இருக்கலாம். நமது கற்பனைக்கும் அறிவுக்கும் தாண்டி அங்க வேற என்ன வேணாலும் இருக்கலாம். ஏன்னா பிரபஞ்சத்தோட அளவு இவ்வளவுதான் இன்னும் நிர்ணயிக்கப்படல. சரி, இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லைன்னு ஒண்ணு நிர்ணயிக்கப்படல. ஆனா நம்ம சூரிய குடும்பம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த சூரிய குடும்பத்துக்கு எல்லைன்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குன்னு தான் சொல்லணும். அதை எப்படி மெஷர் பண்றாங்கன்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல நோட்டிபிகேஷன்ல கிளிக் பண்ணிக்கங்க. வணக்கம், இது மிஸ்டர் சயின்ஸ் தமிழ். இந்த பிரபஞ்சம் எவ்வளவு விசித்திரமா இருக்கோ அதே மாதிரிதான் நம்ம சோலார் சிஸ்டமும் பல விசித்திரங்களையும் விஞ்ஞான புதிலும் உள்ளடக்கி வச்சிருக்கு. ஏன்னா நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த சோலார் சிஸ்டத்துல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பகுதிகள் இன்னும் நிறையவே இருக்கு. சரி, எப்படி இந்த சூரிய குடும்பத்தோட எல்லை இப்போ நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இதை 3 டிஃபரெண்டா வகைப்படுத்தலாம். அது என்ன 3 டிஃபரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல கோளின் அடிப்படையில அந்த மெஷர்மெண்ட் பண்றது. ரெண்டாவது சூரியனோட காந்த புலம் எந்த அளவுக்கு பரவி இருக்கோ அதை கொண்டு மெஷர் பண்றது. மூன்றாவதா சூரியனோட அந்த கிராவிடேஷன் புல் ஈர்ப்பு விசை எந்த அளவுக்கு இருக்கோ அதை கொண்டு மெஷர் பண்றது. சரி, இப்ப இந்த மெஷர்மெண்ட்டை 1 by 1 பார்க்கலாம். முதல்ல இந்த கோள்களின் அடிப்படையில பார்த்தோம்னா சூரிய குடும்பத்தோட எல்லை கைபர் பெல்ட்டோட முடிவடையும். இந்த கைபர் பெல்ட்ன்றது நெப்டியூன் பிளானட்டுக்கு அப்புறமா தொடங்கி சுமாரா 30ல இருந்து 50 ஆஸ்ட்ரோனாமிக்கல் தூரம் வரைக்கும் நீண்டு இருக்கு. அதாவது 450 கோடி கிலோமீட்டர் முதல் 750 கோடி கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கைபர் பெல்ட் அமைஞ்சிருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் டீடைலா சொன்னோம்னா, சூரியன்ல இருந்து நெப்டியூன் பிளானட் 450 கோடி தூரத்துல இருக்கு. பிறகு அங்க இருந்து 300 கோடி தூரம் வரைக்கும் கைபர் பெல்ட் அமைஞ்சிருக்கு. சோ 450 கோடி பிளஸ் 300 கோடி டோட்டலா 750 கோடி தூரம் வரைக்கும் இந்த கோளின் அடிப்படையில சூரிய குடும்பத்தோட எல்லை அமைஞ்சிருக்குன்னு வச்சிருக்கலாம். அடிஷனல் இன்ஃபர்மேஷனா இந்த கைபர் பெல்ட் பகுதியில கிரகமா இல்ல கிரகம் இல்லையான்னு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கிற புளூட்டோ கிரகம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல கண்டறியப்படாத நிறைய கோள்கள், வால் நட்சத்திரங்கள், பனிப்பாறைகள் எக்கச்சக்கமான விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. அடுத்து சூரிய குடும்பத்தோட எல்லை, இரண்டாவது எல்லை எதுன்னு பார்க்கும்போது சூரியனோட காந்த புலம் எந்த அளவுக்கு பரவி இருக்கோ அதை கொண்டு மெஷர் பண்றது. சோ சூரியனோட காந்த புலமானது அது முடிவடைகிற புள்ளி ஹீலியோஸ்பியர் என்ற இடத்தோட முடிவடையுது. சூரியனோட காந்த புலமானது பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்மா ஃபுல்லா சார்ஜ் செய்யப்பட்ட துகள்களோட கேஸ். இந்த ஹீலியோஸ்பியரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் சூரியன்ல இருந்து 1700 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அமைஞ்சிருக்கு. சோ அப்படி பார்த்தா சூரியனோட இரண்டாவது எல்லை 1700 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பரவி இருக்கு. சரி, சூரியனோட மூன்றாவது எல்லை எதுன்னு பார்த்தோம்னா சூரியனோட கிராவிடேஷன் புல் ஈர்ப்பு விசை எந்த அளவுக்கு பரவி இருக்கோ அதை கொண்டு நிர்ணயிக்கப்படுறது. அப்படி பார்க்கும்போது சூரியனோட ஈர்ப்பு விசை ஊட் கிளவுட் சொல்லப்படுற ஒரு இடத்துல போய் முடிவடையுது. இந்த ஊட் கிளவுட் சூரியன்ல இருந்து சுமாரா 9.5 லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பரவி இருக்கு. இந்த ஊட் கிளவுட் வெளிப்புற அளவு அதோட டிஸ்டன்ஸ் எது வரைக்கும் நீண்டு இருக்குன்னு இன்னும் யாராலும் கண்டுபிடிக்கப்படல. இந்த 9 லட்சம் கோடி கிலோமீட்டர் தாண்டி இருக்கலாம்னு கருதப்படுது. சோ 9 லட்சம் கோடி கிலோமீட்டர் என்றது ஒரு ஒளியாண்டு தூரத்தை குறிக்கும். நீங்க ஒரு லைட் ஸ்பீட்ல போகக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை எடுத்துக்கிட்டு போனாலும் அங்க போய் சேர 1 வருஷம் ஆகும். அங்க இருந்து இன்னும் லைட் ஸ்பீட்ல 3 வருஷம் டிராவல் பண்ணா நமக்கு அடுத்த சென்டாரியான ப்ராக்சிமா சென்டருக்கு போயிடலாம். 1977ல அமெரிக்கா அனுப்பின வாய்ஜர் 1 ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்த ஊட் கிளவுட் போய் சேரவே இன்னும் 300 வருஷங்கள் ஆகும். சோ இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க சூரியனோட ஈர்ப்பு விசை எந்த அளவுக்கு பரவி இருக்கும்னு. சோ சூரிய குடும்பத்தில் இருக்கிற கிரகங்கள், சூரியனோட ஈர்ப்பு விசை, சூரியனோட காந்தப்புலம், இந்த 3 காரணிகளை அடிப்படையாக கொண்டுதான் சூரிய குடும்பத்தோட எல்லை நிர்ணயிக்கப்படுறது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை முதல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை அண்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் சயின்ஸ் தமிழ்.